ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த ஒரு செவரில் போடுறது இது மாதிரி நான் உங்களுக்கு செய்து காணிக்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இது மாதிரி பண்ணுறதுக்கு ஓகேங்களா? சரிங்க. இதுக்கு தேவையானது இந்த குச்சி எடுத்துருக்கிறேன். இது தென்னை ஓலையில் உள்ள குச்சி. இது நான் 6 குச்சி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஃபெவிகால், இந்த பேட் வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த டேப் இதுக்கு 13 இன்ச்சு நான் அளந்து எடுத்தேன். இந்த குச்சி 13 இன்ச்சு அளக்கிறதுக்காண்டி இந்த டேப் எடுத்துருக்கிறேன். இது நூல் கட் பண்ணுறதுக்கு 2 நூல் தேவைப்படுது. உங்களுக்கு என்ன கலர் இஷ்டமோ அந்த கலர் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த 2 கலர் எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ளூ எடுக்கிறேன். அதுக்கப்புறமாட்டு நம்ம ஒயிட் போடலாம். சரிங்களா? ஸ்டார்டிங் 2 குச்சி எடுத்து நம்ம இப்படி கிராஸில் வைக்கிறோம். இனி 1 எடுத்து இதுக்கு சென்டரில் வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம கட்டுறோம். ஈஸியாக தான் இருக்கும். கிராஸில் 2 வச்சுருக்கிறேன், சென்டரில் 1 வச்சுருக்கிறேன். சரிங்களா? மெதுவாக நமக்கு செஞ்சால் போதும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா? சரிங்களா? வச்சிட்டோமா? இப்போ கிராஸில் 2 வச்சுருக்குறோம், சென்டரில் 1 வச்சுருக்குறோம். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம கீழே வைக்கிறோம். கீழே வச்சுட்டு இந்த நூல் அப்படியே கீழே எடுத்து இப்படி சுற்றுறோம். 2 சுற்று. புரிஞ்சுங்களா? இங்கேயே சுற்றிருக்குறோம். இது நம்ம கீழே வச்ச நூல் குச்சி, அதுலேயும் சுற்றிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டில் குத்திட்டோம். அதுக்கு அடுத்ததையும் சுற்றிட்டோம். இன்னும் ஒரு ரவுண்டு நம்ம அப்படியே எடுத்துருவோம். அப்போ டைட் ஆயிரும். சரிங்களா? அடுத்த குச்சி நம்ம இது கையில் பிடிச்சிட்டு பேக்கில் தானே அது கொடுக்குறோம். சரிங்களா? பேக்கில் கொடுத்துட்டு அப்படியே நம்ம அந்த குச்சியில் தானே போட்டுட்டு த்ரீ டைம் நான் போட்டேன். சரிங்களா? அப்புறம் நம்ம மற்றதில் எப்படியே சுற்றி எடுத்துடலாம். இனி ஒரு குச்சி இருக்குது நமக்கு. நம்ம 6 குச்சி எடுத்தோம் தானே, அதில் நம்ம 5 எண்ணம் போட்டுட்டோம். இனி ஒரு குச்சி இருக்குது. இது கூடவே நம்ம கீழே தான் வைக்கிறோம். கீழே இந்த கேப்பில் நம்ம வச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம வச்சுட்டு அதே குச்சியில் தானே திரும்பி நம்ம இது போடுறோம். நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இல்லையா, நம்ம கொஞ்சம் டைட்டாகவே சுற்றிக்குவோம். சரிங்களா? இப்போ நமக்கு 6 குச்சியும் இதில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், கை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? எந்தெந்த குச்சி எங்கெங்கே கொஞ்சம் நீளமாக தெரியுதோ
நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு அதை ஒழுங்கு பண்ணிடுவோம். இப்போ நமக்கு ஒரு ஸ்டார் மாதிரி நமக்கு ரவுண்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? நல்லா இருக்குது தானே? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குச்சி நல்ல கையில் இப்படி ஒவ்வொரு விரல் இடையிலையும் நம்ம இதை கொடுத்துடுறோம். எந்த குச்சியில் கொஞ்சம் நமக்கு அப்படி தோணுதோ, இடம் கிடக்குதோ அது வந்து நம்ம அப்படி டேன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குச்சி மேலே இது இப்படி எடுக்கிறோம் நூல். புரியுதுங்களா? இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு குச்சியும் உலன் நூலும். ஆனால் நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஒரு பெருசாக ஒன்று பண்ணி சுவரில் போடுறீங்க. அதுக்கு அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்னது பண்ணி போடுறீங்க. இது பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கும் நமக்கு. அப்போது அப்படியே அடுத்தடுத்து நம்ம குட்டி குட்டியாக போட்டுட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கோ அந்த கலர் நீங்கள் போடலாம். நான் இப்போ 2 கலர் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி பெருசாக ஒன்று பண்ணி போட்டுட்டு அப்புறமா சின்ன சின்னதாட்டு பண்ணி வைக்கும்போது சுவர் ரொம்ப அழகாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இனி நம்ம இப்படியே ஒரு 10 டைம் போடுவோம். இப்போ நம்ம